ஓகே. ஹாய் எவ்ரிவன். ஸோ பொங்கல் ஹாலிடேயில் எல்லோரும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸில் தான் வந்திருக்கேன். +2 மாணவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு என்ன அப்படின்னா, மார்ச் 1 எக்ஸாம் எழுத போகிறோம். நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் இந்த வீடியோ போடணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் தான். இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் நான் சொல்கிறேன். நிறையா மாணவர்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய மாணவர்கள் ப்ரிப்ரேஷன் இன்னும் பண்ணாமே அப்படியே உட்காந்துருக்கீங்க. நிறைய மாணவர்கள் ஆசிலேஷன் மைண்டில் இருக்கீங்க, பண்ணுறதா வேணாமான்னு சொல்லிட்டு. நிறைய மாணவர்கள் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லா கேட்டகரி மாணவர்களும் இருக்கீங்க. ஆனால் இப்போ என்னென்னா, பப்ளிக்கு இன்னுமே ஒரு 25 நாள் 30 நாள் தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஒரு 29 நாள். ஸோ ஒரு 30-35 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் எவ்வளோ பேர் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் எங்கேயும் நான் பார்க்கல. ஐ திங்க் தந்தி நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஏதோ நியூஸில் தான் பார்த்தேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இந்த வருஷம் பப்ளிக் எழுத போகிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு இந்த நியூஸ் வந்திருக்கு. இதனால் எங்களுக்கு எந்த சார் பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆண்டு வந்து எழுத போகிற +2 மாணவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. போன ஆண்டு எவ்வளோ எழுதியிருக்காங்கன்னா 8,03,388ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து 29,000 மாணவர்கள் எழுதவில்லை. அங்கே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எடுத்துருப்பாங்க இல்லையா, அது பேர் என்ன, சர்வே எடுத்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் நாமினல் ரோலில் சைன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல். ஸோ 29,000 பேர் வந்து எழுதலை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 10th 11th போகும்போது, 11th 12th போகும்போது இந்த கொரோனா காலகட்டம்னு ஒன்று வந்தது இல்லை, அதில் இந்த 11th நிறைய பேர் என்ன சொல்கிறதுங்க, அந்த கொரோனா டைமில் எக்ஸாம் நடந்ததும் சரி, இல்லை கொரோனாக்கு முன்னாடியும் சரி, அந்த எக்ஸாம் நடந்த டைமில் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதாமையே போயிருக்காங்க இந்த கொரோனா காலகட்டங்களில். அந்த மாணவர்கள் தான் வந்து ரிலீவ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது ரொம்ப உண்மை. இது வந்து நமக்கு என்ன சாதகமாக அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக சாதகம்தான். ஆள்கள் கம்மியானவங்க நம்மளுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக தானே நினைக்காதீங்க. 29,000 பேர் தான் கம்மியாக இருக்குது. மீதி இருக்குது 8 லட்சம் பேர். ஒரு 8 லட்சம் பேர், ஒரு 7.25 லட்சம் பேர் நமக்கு வந்து எக்ஸாம் எழுதி தான் போகிறாங்க. இதில் எவ்வளோ பேர் மார்க் எடுப்பாங்க அப்படின்னு இல்லை. உங்கள்கிட்ட நான் சொல்ல வர்றது என்னென்னா, காம்படிஷனுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2-3 லட்சம் 4 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 3 லட்சம் பேர் இருப்பான். சயின்ஸ் குரூப்பே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பேர் இருப்பான். அதில் இன்ஜினியரிங் 2 லட்சம் பேர் இருப்பான். ஸோ அதில் நீங்கள் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ எப்போவுமே காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆள் கம்மியோ இல்லை அதிகமோ அது பார்க்க தேவையில்லை. பட் இது எதுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இது நிறைய பேர் வந்து எங்கிட்ட இதை பேச சொன்னாங்க. ஆள் வந்து கம்மியானா வந்து காம்படிஷன் வந்து ஜாஸ்தியாக கம்மியாகிடுமா அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோ பேர் இருந்தாலும் காம்படிஷன் ஹெல்த்தியாக தான் இருக்கும். காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப காம்படிஷன். ஏன்னா வந்து எல்லாருமே எல்லா ஆங்கிள்லேயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டில் உட்காந்து அப்படிங்கிறது தெளிவாக யோசிங்க. இதை யோசிக்கா விட்டால் மாட்டிக்குவீங்க. நல்லா யோசிங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது நீங்கள் கரெக்டாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். எனக்கு வேறு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால தான் மெகா சேலஞ்ச் இன்னும் நான் போடலை. நான் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். மெகா சேலஞ்ச் பற்றி கவலைப்படாதீங்க. பட் ஆனால் வீடியோ அதான் சரியாக இன்றைக்கி போடலை. பட் இதை பற்றி நீங்கள் யோசிங்க. ஆள் கம்மியோ ஆள் அதிகமோ, பட் ஆனால் காம்படிஷன் எப்போவுமே ஹெவியாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. காம்படிஷன் எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். இன்ஜினியரிங் போகிறீங்களா அங்கேயும் இருக்கும், நீட்டுக்கு போகிறீங்களா அங்கேயும் இருக்கும், டானுவாஸ் போகிறீங்களா அங்கேயும் இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறீங்களா அங்கேயும் இருக்கும். எல்லா இடத்துலையும் மாணவர்கள் இருக்க தான் செய்வாங்க. நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க, நல்லா படிக்காதவங்களும் இருப்பாங்க. ஸோ காம்படிஷன் உங்கள் கூட எப்போவுமே இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. நல்ல ப்ரிப்ரேஷன் சொல்லி நல்ல மார்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எங்கேயும் பயப்பட தேவையில்லை. நம்ம எங்கேயும் போய் நிற்போம். அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லணும். இது ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று சொல்லி உங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க லைக் பண்ணுறதுக்கு.